பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில வர்த்தகணி செயலாளர் வைகுண்டராஜா அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நேற்று பெருந்தலைவர் காமராஜருடைய 124வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுக்க கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதாவது எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு காமராஜருக்கு இப்படி புகழ் சேர்க்கும் விதமாக அமைந்ததன் காரணம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி அவரிடம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இத காமராஜருடைய 124வது பிறந்த நாள் விழால தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எல்லாம் காமராஜருடைய படத்தை வச்சு எங்கெங்கெல்லாம் அவருக்கு சிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் நிறைய சமுதாய மக்கள், சமுதாய தலைவர்கள், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் நேற்று காமராஜருக்கு புகழஞ்சலி செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பா முதல்வர் விஜயே காமராஜ் சிலைக்கு மாலை வச்சு மரியாதை செஞ்சிருக்காங்க. இந்த எழுச்சி வர காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை பற்றி யாராலும் ஒரு வார்த்தை கூட தவறுதலாக பேச முடியாத ஒரு நிர்வாக திறன் கொண்ட தலைவராக பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் ஆட்சி காலத்தில் எவ்வளவு பெரிய மக்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தந்தவர். அந்த திட்டத்தின் பேரில் 8,000 கோடி மக்கள் பலனடைந்தவர்கள். இதனால்தான் இந்த எழுச்சியை நான் நினைக்கிறோம். ஏனென்றால் நம் சமுதாயம் மட்டும் இந்த எழுச்சியை கொண்டு வர முடியாது. அனைத்து தரப்பான சமுதாயமும், அனைத்து தலைவர்களும், அனைத்து கட்சியும் சேர்ந்து செய்த ஒரு நிகழ்ச்சியாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஏனென்றால் பெருந்தலைவர் பற்றி சிறு குழந்தைகளிடம் கேட்டால் கூட அதை அன்பாக பண்பாக பேசக்கூடிய ஒரு தலைவராக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு பள்ளியில் போய் சென்று ஒரு கருத்தரங்கு வைத்தால் கூட ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கும் பிள்ளைகள் கூட பெருந்தலைவரை பற்றி பேசுவதற்கான அடித்தட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் அந்த ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் எப்படி படித்தார்கள் என்று அனைவரும் சொல்லுவார்கள். ஏனென்றால் இன்றைக்கு 50 வருடத்துக்கு முன்பு படிப்பு என்பதை இல்லாமல் இருந்த காலத்தில் பெருந்தலைவருடைய ஒரு படிப்புக்காக நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த படிப்பானது மக்களுக்கு தேவை என்பதை 50 வருடத்திற்கு முன்பே அவர் ஒரு பாலூட்டி சீராட்டி ஒரு குழந்தையை வளர்ப்பது போல் படிப்பை மக்களுக்கு ஊட்டி வளர்த்தவரால் தான் இன்று தமிழ்நாடு ஒரு சிறப்பான நாடாக பார்க்கப்படுகிறது. நாங்களும் இந்த ட்ரிப்பு பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா, பெருந்தலைவர் என்னுடைய அன்பு தலைவராக பார்க்கப்படும் ஐயா என்ஆர் தனபாலன் அவர்கள் தலைமையில் நாங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். பெருந்தலைவரை போல் யாராலும் வாழ முடியாது. அவர் வழியில் சிறு திரும்பு போல் எங்கள் தலைவரும் அவர் வழியில் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். அதற்கு பின்பாக நாங்களும் அவர் வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எனக்கு வயது 51 வயது ஆகிறது. பெருந்தலைவர் இறந்தும் அவரால் ஆகிவிட்டது. நான் அவரை நேரில் கூட பார்த்ததில்லை. ஏனென்றால் அவருடைய ஒரு திட்டத்தையும் பார்க்கும் போது எங்களுக்கெல்லாம் பெருமையாக உள்ளது. ஏனென்றால் இவரை போல் இன்று இருக்கும் தலைவர்கள் வாழ்ந்தால் இந்த நாடு, தமிழ்நாடு என்பது ஒரு பெரிய இடத்திற்கு சென்று இருக்கும். அதே போலதான் இன்று ஆட்சி மாற்றம் வந்துள்ளது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் ஒரு ஆட்சி என்பது எப்படி நடத்த வேண்டும், அது யார் வழியில் நடத்த வேண்டும், அப்படி பார்க்கும்போது பெருந்தலைவர் காமராஜரை இப்போ இருக்கும் முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் அவர் வழியில் நம்மளும் இந்த ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் அவருக்கு தோன்றியுள்ளது. இதை நாங்கள் அன்போடு அவரை நாம் வேண்டிக் கொள்கிறோம். அவர் ஆட்சியை எப்படி செய்தார் என்பதை நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். அவரை போல் நீங்களும் பின்தொடர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு பல சேவைகளை செய்ய வேண்டும். அவருடைய புகழும் மங்காத அளவிற்கு
நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும். ஏனென்றால் எனக்கு ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அதை நான் இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் வந்துவிட்டேன். பெருந்தலைவருடைய காமராஜர் இல்லமானது எப்படி உள்ளது? ஒரு உலகத்திற்கே ஒரு பேர் போன தலைவராக நாங்கள் அனைவரும் பார்க்கிறோம். நாங்கள் வைத்த பேனரில் பார்த்திருப்பீர்கள். இதே காமராஜர் 124வது பிறந்த நாள் அன்று காமராஜர் சிலைக்கு ஏற்றமாக வைத்த பேனரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படிப்பட்ட ஒரு தலைவர் எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய ஒரு தன்னுடைய ஒரு பதவி என்பது இல்லாமல் அவருடைய நடவடிக்கை, அவருடைய நாட்டை ஆளக்கூடிய சக்தி எப்படி இருக்கிறது என்று அனைவரும் அவர்களும் உட்கார்ந்து பேசக்கூடிய இடத்தில் அவர் இருந்துள்ளார். அதே போலதான் அவருடைய நினைவிடமானது இதை எப்படியெல்லாம் புதுப்பித்திருக்கலாம். இருந்தாலும் அவர் ஒரு பழைய வீட்டை சுண்ணாம்படித்தது போல் அடித்து அதை வைத்துள்ளார். 2 வருட காலமாக நாங்கள் 2 வருட காலமாக அந்த இடத்திற்கு சென்று வருகிறோம். இந்த வேலையை முடிப்பதற்கான அறிகுறியே இல்லை. இருந்தாலும் தலைவரிடம் பல கோரிக்கைகளை வைத்துள்ளோம். பெருந்தலைவர் காமராஜருடைய சிலையானது அங்கே ஒரு வெண்கல சிலையாக பார்க்கப்பட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அதைதான் தலைவர் மலைக்கு நாங்கள் கூறினோம். தலைவரும் அதை முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்துள்ளார்கள். ஏனென்றால் அதே பீச் ரோட்டில் உள்ள அனைவரும் பாருங்கள், தியாகிகளை பாருங்கள், எங்கு சென்றாலும் புதுப்பித்து ஒரு மணிமண்டபம் அமைக்கும் போது அவருடைய உருவ சிலையானது ஒரு வெண்கல சிலை போல் மின்னுகிறது, தங்க சிலை போல் மின்னுகிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் எதற்காக நீங்கள் பெருந்தலைவருடைய பெயரையும் புகழையும் ஏன் இழுத்தடிக்கிறீர்கள் என்று எங்களுக்கு வருத்தமாக உள்ளது. ஏனென்றால் இது என்னுடைய சுயமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படியே வரும்போது பெருந்தலைவருடைய காமராஜருடைய நினைவிடத்தை பாருங்கள். இன்று கூட நாங்கள் தேயிகளுக்கு மாலை அணிவித்து செல்லும் போது அந்த காமராஜருடைய நினைவிடத்தை பார்க்கும் போது வருத்தமாக உள்ளது. ஏனென்றால் உலகம் போற்றும் தலைவர், உலக மக்கள் அனைத்து தரப்பிலும் பேசக்கூடிய ஒரு தலைவர், இப்படி ஒரு தலைவர் எதுவும் பிறக்கப் போவதில்லை, இப்படி ஒரு மனிதன் வந்து நாட்டை ஆளப்போவதும் இல்லை என்ற கூடிய ஒரு தலைவருக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு மணிமண்டபத்தை அமைக்க வேண்டும். அவருடைய பின்னால் நாளைக்கு வரும் சந்ததிகள், பிள்ளைகள் அனைவரும் பெரும் தலைவர் இப்படி வாழ்ந்தார், இப்படி மறைந்தார் என்ற சரித்திரத்தை நீங்கள் எழுத வேண்டும். இப்ப இங்க பேசும்போது காமராஜருடைய இல்லம் இருக்கு. ஆமா, இல்ல வந்து கடந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து அதை புதுப்பிக்குங்கிற பேர்ல ஒரு கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்கீடு செஞ்சு வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த திராவிட மாடல் ஆட்சி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வர்ற ஜூலை 15 காமராஜருடைய பிறந்த நாள் விழாவுக்கு அந்த இல்லத்தை திறக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவங்க வேகமா செயல்படுத்திருந்தாங்கன்னா இந்த ஜூலை 15 நேற்று வந்து அந்த இல்லத்தை திறந்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து அழுத்தம் கொடுக்காம, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாம வேலைகள் வந்து ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு வந்துச்சு. இந்த விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி இந்த 15ஆம் தேதியாவது கண்டிப்பாக அந்த இல்லத்தை திறந்துடலாம் அப்படின்னு நம்மளாம் நம்பிட்டு இருந்தோம். ஏன்னா இடையில ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அங்க போய் பார்க்கும்போது வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் அசுர வேகத்துல நடந்துச்சு. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் கேட்கும் போது என்னங்க ஜூலை 15 காமராஜருடைய விழா வருது, அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லைங்க கடந்த ஆட்சி வரை இப்ப வந்து நாங்க வேகம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் நேற்று அதை வந்து திறக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதான் சொன்னல, நான் பேசணும் சொன்னல, செய்யலாம் என்று நினைத்திருந்தால் 6 மாதத்துக்குள் அந்த வேலையை முடித்திருக்கலாம். 2 வருட காலம் அதுக்கு காலதாமதம் ஆக வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே முன்னாடி வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு 100 பேர் தேவைன்னா இந்த நேரத்தில் மிஷின் ஒரு 80% வேலை செஞ்சிருக்கு, 20% தான் ஆள் தேவை. இந்த வேலையை வந்து அழகா பண்ணிருக்கலாம். ஆனா பெருந்தலைவருடைய வீடை நாங்கள் வந்து புதுப்பிக்கவும் சொல்லக்கூடாது, அதுக்கு வெள்ளை அடிக்கவும் சொல்லிக்கலாம். ஏன்னா அது அங்க நாம 15 நாள் முறை பார்க்கவும் அதேதான் ஒண்ணுமே இல்லையா. இதுக்கு 2 வருட காலம் வந்து ஆகுறது வந்து இது என்ன எங்களுக்கு அவங்க ஒதுக்கியிருக்க அந்த பணம் வந்து அதிகமா தெரியுது. இத்தனை கோடிக்கு நீங்க சொல்ல மாதிரி பார்த்தா வெள்ளடிக்கிறதுக்கு இத்தனை கோடியா? ஆமா, அதை புதுப்பிச்சு சொல்றாங்க, பழைய மாதிரியே நாங்க வச்சுக்கணும் சொல்றாங்க. இருந்தாலும் எங்களுக்கு என்னன்னா, வாழ்ந்த வீடை நீங்க வைப்பது ஒன்றுமில்லை. எங்களுக்கு அதுல வந்து பெருந்தலைவருடைய
சிலையானது கருப்பாக உள்ளது. அவருடைய சிலை வெண்கல சிலையாக மாற்றி வைத்தால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக உள்ளோம். இதே போலதான் அடுத்தது அவர் உள்ள நினைவிடத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு பீச்சில் இருக்கிற அண்ணாவை போலும், எம்ஜிஆர் போலும், அம்மா ஜெயலலிதா போலும், அண்ணாதுரை வேற அவர்களை போல கடற்கரையில் கொண்டு எங்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டாம். அவர் மறைந்த நினைவிடத்தில் அவருக்கு அணையா விளக்கு வைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தை நீங்கள் போய் பார்க்கும்போது தெரியும். அந்த இடத்தை நீங்கள் இன்னும் பின்னால நிறைய இடம் இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஒரு நினைவுபடுத்தும் வகையில் ஒரு மணிமண்டபத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்காக ஒரு பல கோடிகளை ஒதுக்கி நீங்கள் மணிமண்டபம் கட்ட வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா அது நடக்காது. மனது இருந்தால் எல்லாம் நடக்கும், மனது இல்லை. அப்படிப்பட்டதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே போலதான் இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சியானது தமிழ்நாடு நாடாளுமன்றத்தையும் சேர்ந்து பல நினைவுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 2000 நான் பார்க்கும்போது மத்திய கைலாசத்திலிருந்து ஒரு 10,000 பேர்களை அழைத்து ஊர்வலமாக சென்று அமைதி பேரணி நடத்தும் போது நான் கலந்து கொண்டேன். அதில் எல்லா தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த நினைவிடத்துக்கு தலைவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று தலைவர் என்ன தரமான அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதுபடியும் அனைவரும் வந்து கலந்து கொண்டார்கள். ஏனென்றால் அதே போலதான் இந்த அக்டோபர் 7ஆம் தேதி அன்று பெருந்தலைவருடைய நினைவிடத்திற்கு இப்போ நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அவங்க நினைவிடத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நீங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது பெருந்தலைவருக்கு ஒரு பெரிய புகழாக நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அனைவரும் வியாபாரிகள், எங்கள் மக்கள் அனைவரும் வியாபாரிகள், கடையில் இருப்பவர்களை மனைவிகளை பிள்ளைகளை விட்டுவிட்டு வருவதனால் எங்களால் அதிகப்படியான நேரத்தை செலவழிக்க முடியவில்லை. நீங்கள் அங்கே வரும்போது அனைவரும் அந்த இடத்திற்கு ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய தலைவருக்கு ஒரு பெரிய புகழஞ்சலியை செலுத்தலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால் 2 மாத காலங்கள் உள்ளது. கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்திற்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அதாவது பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடம் கிண்டியில இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இதற்கு முன்னால் இருந்த எந்த முதல்வர்களுமே அங்க நேர பெருந்தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினது இல்லை. நம்ம பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் துணை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அந்த ஒரு நினைவுகளத்துக்கு வரவழைத்து ஒரு சரித்திர சாதனையை படுத்திருந்தார்கள். ஏன்னா எந்த முதல்வருமே வராத இடத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து அங்கே காமராஜருக்கு அஞ்சலி செலுத்த வைத்தது இன்று வரை ஒரு மிக பெருமையாக கருதப்படக்கூடிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் 35 வருட காலமாக இந்த அமைப்பில் தமிழ்நாடு நாடார் பேரவை, அடுத்த பெருமை மக்கள் கட்சி, இதன் நோக்கமே தலைவருடைய பேரும் புகழும் மங்கிவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து தலைவர்களும் இதுக்கு முன்பாக இருந்த ஐயா கலைஞர் அவர்களையும் அடுத்தபடியாக தளபதி ஸ்டாலின் அவர்களையும் அனைத்து தரப்பு முதல்வர்களையும் சந்தித்து பல கோரிக்கைகளை வைத்தவர் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் என்ஆர் தனபாலன் அவர்கள். ஏனென்றால் அவருடைய மனதில் தோன்றுவது எல்லாமே பெருந்தலைவர் பெயரை இருட்டடிக்க கூடாது என்பதுதான். அவருடைய பெயர் என்றைக்கும் புதுமையாக மங்காமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 35 வருட காலமாக இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக பல கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். ஏனென்றால் ஒருவருடைய சரித்திரத்தை நம்ம எல்லாம் அழித்துவிடக் கூடாது, அவருடைய பேரும் புகழும் மங்கிவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் பல கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் ஒரு தேசிய தலைவர். ஆனா என்ன பண்றாங்கன்னா இது ஒரு சமுதாய தலைவரா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவர் அடைக்க பாக்குறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த 124வது பிறந்த நாள்ல அதெல்லாம் இல்ல, அவர் ஒரு தேசிய தலைவர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டிருக்கதா நாங்க நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? உண்மையாக நாங்க சொல்லல, நான் நினைக்கலாம் பெருந்தலைவர் நம் சமூகத்தில் பிறந்ததை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். ஏனென்றால்
அவருக்கு நம்மளை எல்லாம் ஒரு வியாபாரி, நீ வியாபாரி செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று நம்மளை எல்லாம் அறிவுரை கூறி நம்மளை எல்லாம் இந்த காலத்தில் அதிகப்படியாக வியாபாரம் செய்வதற்கு தூண்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஏனென்றால் அன்னைக்கு நீ அரசியல் பயணி செய்து வா என்று எங்களை அழைத்துக் கொண்டு போயிருந்தால் நாம வியாபாரம் செய்திருக்க முடியாது. கண்டிப்பா. அதே போலதான் இன்னைக்கு அனைத்து தரப்பு யார் ஒரு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருப்பவர்கள் 4 பேரையும் பார்க்கிறார்கள். எதெல்லாம் கஷ்டப்படுகிறதோ அவங்களெல்லாம் தூக்கிவிட்ட சமுதாயம் தூக்கி விடுறார். ஏன் தூக்கி விடுறாங்க? அவங்க நல்லா இருக்கணும், நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவர் செயல்படுவதாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய பிறந்த நாளை பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி எங்கு பார்த்தாலும் அவருடைய பேனர் கட் அவுட் வைத்து, ஏன்னா யூடியூப்ல பார்த்தேன் ஒரு 10 கிலோமீட்டருக்கு பேனர் வச்சிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல. நானே அது பார்த்தேன், பிள்ளைகளுக்கு போயிட்டேன் 10 பார்த்துட்டே இருக்கேன். அந்த ஊரே கொண்டாடுது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மாமேதை, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நான் என் சமுதாயத்தில் பிறந்ததற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். அந்த கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமில்ல, அதாவது தமிழகத்தை பொறுத்தளவு சமுதாய சங்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்கு மேற்பட்ட சங்கங்கள் இருக்கு. அந்த 3000 சங்கங்களையும் காமராஜருடைய உருவப்படத்தை வைத்து அவங்களுக்கு மரியாதை செய்து அங்க இருக்கிற பகுதி ஏழை பெண்களுக்கு நலத்தி பகுதிகள், குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் ஏகப்பட்டது அது வழங்கி காமராஜருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் உண்மையே எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். நாளே ஒரு 10-12 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். இந்த 12 நிகழ்ச்சியிலும் நாங்கள் வரலாறு காணாத ஒரு சாதனையை பார்த்தோம். ஏன்னா ஒரு இடத்துல போவாங்க, ஒரு போட்டோ வைப்பாங்க, அதுக்கு நாங்க ஆரம்பிச்சுள்ள காலம் இருக்கு. இன்றைக்கு அதுக்கான ஒரு 1000 பேர் உட்கார ஒரு பந்தல் அமைத்து, பெருந்தலைவருக்காக ஒரு பெரிய ஒரு மாலை அணிவிக்காக ஒரு இடத்தை அமைத்து, அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து, துணிமணிகள் கொடுத்து, நோட்டு பொருட்கள் கொடுத்து, இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய மனசு வர வேண்டும் என்றால் அவர் மேல் உள்ள அதிக பற்றுதான் காரணம். இந்த கடைசி ஒரு கேள்வி சுருக்கமா சொல்லுங்க. இது எல்லா வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் தன்னுடைய கொள்கை தலைவர்களை ஒருத்தரா காமராஜர் வச்சிருக்காரு. அவரும் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம் அப்படின்னா அந்த வழியில பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமாக ஒரு விஜய் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவார் நீங்க நினைக்கிறீங்களா? காமராஜர் ஆட்சி நான் சொல்ல மாட்டேன். அவரை போல் ஒருத்தர் பிறக்க போவதில்லை, அவரை போல் ஒருத்தர் ஆட்சி செய்ய போவது இல்லை. ஏன்னா நான் சொல்ல சாப்பிட சொல்லுறேன். ஏன்னா பெருந்தலைவர் ஆட்சி பின்னால் நம்ம நடப்போம் என்பதை மட்டும்தான் பேச முடியுமா தவிர அவரை போல ஆட்சி செய்வதற்கு அவர் கூட யாருமே இல்லை. அவர் கொண்டு வருவாரா? அது எப்படி முடியும்? வர முடியாது இல்ல. ஏன்னா பெருந்தலைவர் கூட இருந்த அனைவருமே எதுவுமே எதிர்பார்க்காம அவர்கள் இருந்தவர்கள். இப்ப உள்ளவர்கள் அப்படி இருப்பார்கள் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. இவர் பேசும்போது சொல்றாரு, காமராஜருடைய நிர்வாக திறமையை பார்த்து நான் அதே வழியில கண்டிப்பா நான் வருவேன் மாதிரி சொல்றாரு இல்லையா? அது எல்லாரும் ரோல் மாடலா தானே. இப்போ ஒரு முன்கூடிய தலைவர்களை வைத்து நம்ம வர முடியும். ரோல் மாடல் தான். விஜய் அதை பின்பற்றி கடைசி வரைக்கும் கொண்டு வருவாரான்னு கேட்கிறேன். வருவாருங்கிறது அவருடைய ஆசை. அதை இறைவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, நன்றி, வணக்கம்.